ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து இன்னைக்கு பார்ட் 2 பார்க்க போகிறோம். சரிங்களா? கிளாஸ் நம்பர் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். நேற்று ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு கிளாஸ் வந்து பார்த்துருக்கோம். அது வந்து நேர்மாறல், எதிர்மாறல் நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இப்போ அதுலேயே நம்ம கலப்பு மாறல் பார்க்க போகிறோம். சரிங்களா? கலப்பு மாறல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நேற்று பார்த்த நேர்மாறலும் இன்னைக்கு நான் எதிர்மாறலும் ரெண்டுமே வரும். சரிங்களா? ரெண்டுமே வரக்கூடியது தான் இந்த கலப்பு மாறல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சரியா? நேர்மாறலும் இருக்கும். அதுக்கப்புறம் எதிர்மாறலும் இருக்கும். சரிங்களா? ஸோ இது 2மே இருக்கக்கூடியது தான் கலப்பு மாறல். இது எப்படி பண்றது அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். இது நேத்து மெத்தட விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சரிங்களா? நேத்து மெத்தட் வந்து வேற. ஸோ அதிலயே வந்து இது கொஞ்சம் ஆனா எடுக்கிறது அதாவது நம்ம வந்து இது வந்து நேர்மாறலா இருக்கா, இல்ல எதிர்மாறலா இருக்கான்னு நம்ம பார்ப்போம் தெரியுமா? இது வந்து 2மே கூடுதா, இல்ல குறையுதா? 2மே குறையுதா, இல்ல 2மே கூடுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் தெரியுமா? அதெல்லாம் வந்து ஓகே தான். இந்த நம்ம எடுக்கிற மெத்தட் மட்டும் நம்ம வந்து 2 நம்பர் எடுத்து நடுவுல ஈக்குவல் டூ போட்டு அத 2 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி டிவைட் மெத்தட்ல வந்து நம்ம எடுக்க போறோம். ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். கொஞ்சம் கவனமா பாருங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபுல்லா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து அப்படியே ஒரு மாரி கரப்ட் ஆயி ஃபுல்லா எதுவுமே இல்லாம பிளாங்க் ஆயிருச்சு. ஸோ திரும்ப இப்ப நான் முதல்லேருந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்றேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் லேட்டா வரும். ஸோ யாரும் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு சில இஷ்யூஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் செட் பண்றதுக்காக எல்லா செட்டிங்ஸ் எல்லாம் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு 1, 2 நாளா கிளாஸஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி வருது. ஸோ இந்த 1 வீக் வந்து இப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து பயங்கர டைட் ஆயிரும். ஸோ ரெடியா இருந்துக்கோங்க. இந்த வீக் வந்து நீங்க கேட்கறது, வைக்கிறது எல்லாமே ஓகே தான். கிளாஸ் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ரைட் ஓகே தான். ஆனா இதே மாதிரி நீங்க 18 வாரமும் வந்து ரெடியா இருக்கணும். ஸோ போக போக உங்களுடைய ஒர்க் வந்து டைட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இப்போ 1, 2 வீடியோஸ் வரல அப்படின்னா, நீங்க முன்னாடி நம்ம என்ன குடுத்துருக்கோமோ, அதையே வந்து திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ அப்பனா தான் உங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து ரிவிஷன் பண்ண மாரியும் இருக்கும். 2வது உங்களுக்கும் வந்து நல்லா மைண்ட்ல ஏறும். ஸோ அதுக்காக தான் நம்ம 1, 2 நாட்கள் வந்து டைம் குடுத்துருக்கோம். 2வது எடுத்தோனே வந்து உங்களுக்கு ஃபுல் இது குடுத்து ஃபுல்லா குடுத்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கே வந்து ஒரு பர்டன் மாரி ஆயிரும். என்னடா அது இவ்வளோ இது படிக்கிற மாரி இருக்கா? அப்படி இப்படிங்கிற மாரி யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க வாரமே. ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ வந்து நம்ம மறந்துட்டோ, இல்ல இது அந்த சூழ்நிலை எதுவும் இல்ல. ஸோ இதுதான் வந்து சிச்சுவேஷன். ஒரு சில நெட்வொர்க் இஷ்யூ, அதுபோக பேட்ஜ் ஒர்க்கு ஒரு சில இது போய்க்கிட்டு இருக்கு. இன்னுமே வந்து ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம ரிப்ளை பண்ணி, எல்லா விஷயங்களும் பண்றதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த 1 வீக் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பயங்கர டைட்டா இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ரெடியா இருந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 40 ஆட்கள் 60 கிலோ அரிசியை 15 நாட்களில் பயன்படுத்துகிறார்கள் எனில், 30 ஆட்கள் 12 கிலோ அரிசியை எத்தனை நாட்களில் பயன்படுத்த முடியும்? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இங்க என்னென்ன குடுத்துருக்காங்களோ அத எடுத்துக்கோங்க. ஆட்கள் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்க? ஆட்கள் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன குடுத்துருக்காங்க? கிலோ குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நாட்கள் குடுத்துருக்காங்க. சாரி. ம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்க என்ன குடுத்துருக்காங்க? ஆட்கள் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிலோ குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்கள் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ, இப்ப ஆட்கள பொறுத்தவரைக்கும் 40 ஆட்கள் வந்து 60 கிலோ அரிசிய 15 நாள்ல வந்து சாப்பிட்டுர்றாங்களாம். சரியா? இப்ப அடுத்து வந்து என்ன குடுத்துருக்காங்க? 30 ஆட்கள் வந்து 12 கிலோ அரிசிய எத்தன நாட்கள்ல சாப்பிடுவாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து எக்ஸ். ஸோ, இப்ப இங்கே தானே வந்து கொஸ்டின் 40 ஆட்கள் வந்து 60 கிலோ அரிசிய 15 நாள்ல சாப்பிட்டுர்றாங்க. 30 கிலோ 30 ஆட்கள் 12 கிலோ அரிசிய எத்தன நாட்கள்ல சாப்பிடுவாங்க. எத்தன நாட்கள்ல காலியாகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ, இப்ப இத வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எக்ஸ் எங்கே வந்திருக்கோ, ஸோ இந்த காலம்லலாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ் வந்திருக்கு கரெக்ட்டா? ஸோ இந்த காலமுக்கு தான் வந்து நம்ம நேர்மாறல், எதிர்மாறல் எடுக்கணும். அதாவது இந்த ஆட்களுக்கும், இந்த நா நாட்களுக்கும் எடுக்கணும். திரும்ப இந்த கிலோவுக்கும், இந்த நாட்களுக்கும் எடுக்கணும். இந்த ஆட்களுக்கும், இந்த கிலோவுக்கும் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அத வந்து எடுக்கக்கூடாது. எந்த காலம்க்கு எக்ஸ் வந்திருக்கோ, அந்த எக்ஸ் காலத்த வச்சு மிச்ச 2 இதுக்கும் நம்ம வந்து நேத்து நம்ம கண்டுபிடிச்ச மாதிரியே நேர்மாறல், எதிர்மாறல் கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து எது இன்கிரீஸ் ஆகுது, எது டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இப்ப நம்ம இத எழுதுற மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அது மட்டும் எப்படிங்கிறத கவனமா பாருங்க. இப்ப 40 ஆட்கள், ஆட்களுக்கும் நாட்களுக்கும் எடுப்போம் வாங்க. 40 ஆட்கள் 15 நாட்கள்ல முடிச்சிடுறாங்க. அப்ப 30 ஆட்கள் அத விட அதிகமான நாட்கள் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 40 நாட்களுக்கு 15 நாட்களுக்கு தான் அந்த சாப்பாடு இருக்கு அப்படின்னா, 30 ஆட்களுக்கு இன்னும் கூட வரலாம்.
ஓகேவா? ஸோ அப்ப இங்க ஆட்கள் குறையும்போது நாட்கள் அதிகமாகும். இதுதான் வந்து ரூல். அப்ப எதிர்மாறலா இருக்கு. ஸோ இத அப்படியே டைரக்ட்டா எடுத்துக்கோங்க. எத எடுக்கணும்? இந்த 40யும் 30யும் நம்ம டைரக்ட்டா இப்படி எடுத்து எழுதிக்கணும். 40/30 அப்படிங்கிறத எழுதிட்டு இன்டூ அங்கே எக்ஸ் போடுவோமா? இங்க வந்து என்ன போடணும்? இந்த 15 இந்த காலத்துல வந்து என்ன இருக்கு? எக்ஸ் 15/xங்கிறத நம்ம போடணும். ஆனா எக்ஸ் போட தேவையில்ல. எக்ஸ் வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து போயிரும். ஸோ அதனால 15ங்கிறத மட்டும் நம்ம இந்த இடத்துல போட்டுக்கிட்டா போதும். ஸோ அடுத்து கிலோ. கிலோவ பொறுத்தவரைக்கும் இந்த ஏரியாவுக்கு வாங்க. அடுத்த காலம்க்கு வாங்க. கிலோவுக்கும் நாட்களுக்கும் எடுங்க. இப்ப 60 கிலோ வந்து 15 நாட்கள்ல வந்து காலியாகுது. அப்ப 12 கிலோ அத விட கம்மியாவே காலியாயிரும். கரெக்ட்டா? ஸோ அப்ப இங்க கிலோவும் குறையுது, இங்க நாட்களும் குறையுது. அப்ப 2மே குறையும்போது இது நேர்மாறலா இருக்கு. அப்ப நம்ம இத எப்படி எடுத்துக்கணும்? ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். 60 கீழ 12 இருக்கு. அத நம்ம ஆப்போசிட்டா எப்படி எடுக்கலாம்? 12/60ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெத்தட். இப்ப பாருங்க, இப்ப 10 டேபிள்ல வந்து நம்ம அடிப்போம். சரியா? இங்க பாருங்க. ஓ 4 10s ஆர் 40 சரியா? 10 நாளா 40. அதுக்கப்புறம் 6 6 10ஆ 60 அப்படிங்கிறது இங்க கழிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இப்ப அடுத்து பாருங்க. இங்க 1 6 6, 2 6 12. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு, 15 இருக்கு, 2 இருக்கு, 30 இருக்கா? இங்க பாருங்க. 1 15ஆ 15, 2 15ஆ 30. சரியா போச்சா? திரும்ப இந்த 2யும் இந்த 2யும் கேன்சல் பண்ணிருங்க. ஸோ அப்ப இங்க என்ன வருது? 4. அப்ப 4 நாட்கள் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஓகேவா? 4 நாட்கள் தான் வந்து சாப்பாடு இருக்கும். 30 ஆட்கள் 12 கிலோ அரிசி வந்து 4 நாட்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ வாங்க அடுத்த சம் பார்ப்போம். 24 ஆண்கள் 12 நாட்களில் 48 பொருட்களை செய்வர் எனில், 6 ஆண்கள் எத்தனை பொருட்களை 6 நாட்களில் செய்வர்? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு. நான் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து பிடிஎஃப் கொஸ்டின் வந்து அனுப்புறேன். இங்க என்ன கொஸ்டின்னா நான் சொல்றேன், கூட கவனமா கேட்டு எழுதிக்கோங்க. 24 ஆண்கள் 12 நாட்களில் 48 பொருட்களை செய்வர் எனில், 6 ஆண்கள் எத்தனை பொருட்களை 6 நாட்களில் செய்வர்? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்களோ அத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? ஆண்கள் வந்து குடுத்துருக்காங்க. ஆண்கள் எடுத்துக்கோங்க. சாரி. இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். என்னென்ன ஆண்கள் வந்து குடுத்துட்டாங்க. நாட்கள் தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஆண்கள் குடுத்துட்டாங்க. 2 ஆண்கள் இருக்கு. அதே மாரி 2 பொருள்களும் இருக்கு. 1 பொருள்கள் தான் இருக்கு. சரி, அப்ப பார்த்தீங்களா? அப்ப நாட்கள் வந்து 2 குடுத்துருக்காங்க. அப்ப இங்க நம்மளுக்கு எக்ஸ் எங்க வரும்? பொருட்கள்ல தான் வந்து எக்ஸ் வரும். ஸோ அப்ப வந்து எக்ஸ் வர காலத்த நீங்க எப்பயுமே 3ஆ தான் வச்சுக்கணும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க இத வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆண்கள் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. சரியா? சாரி. ஆண்கள் அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு காலம் எடுத்துக்கோங்க. அடுத்து நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் எடுத்துக்கோங்க. 3வதா பொருள்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 3 காலம் வந்துருச்சா? இப்ப 24 ஆண்கள் வந்து 12 நாட்கள் அ வேலை செஞ்சாங்கன்னா, 48 பொருட்கள வந்து தயாரிச்சுடுறாங்க. அதே மாரி 6 ஆண்கள் இப்ப 6 நாட்கள் வேலை செஞ்சா, எத்தன பொருட்கள வந்து தயாரிக்க முடியும்? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா? ஸோ அப்ப எக்ஸ் காலத்துக்கு தான் வந்து நம்ம நேர்மாறல், எதிர்மாறல் எடுக்கணும். போன வாட்டி சொன்ன மாரி. ஸோ அப்ப இங்கேருந்து எப்படி எடுப்பீங்க? ஆண்களுக்கும் இந்த காலத்துக்கும் நேர்மாறல், எதிர்மாறல் எடுக்கணும். அதே மாரி இந்த நாட்களுக்கும் இந்த காலத்துக்கும் நேர்மாறல், எதிர்மாறல் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா, இங்க என்ன வருது? 24 ஆண்கள் 48 பொருட்கள செய்றாங்க. அப்ப 6 ஆண்கள் இது 2 மட்டும் தான் கணக்கு பண்ணணும். இந்த சென்டர்ல உள்ளத நீங்க மறந்துறணும். ஸோ கைய வச்சு மறைச்சுக்கோங்க. ஸோ நீங்க இந்த 2த்துக்கும் எடுக்கும்போது, ஆண்களுக்கும், இங்க பொருள்களுக்கும் நீங்க எடுக்கும்போது, இந்த சென்டர்ல உள்ள நாட்கள் அப்படிங்கிற காலத்த நீங்க மறந்துறணும். அத பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. சரியா? ஸோ இது 2 மட்டும் தான் உங்களுக்கு கான்செப்ட்ல இருக்கணும். இப்ப 24 ஆண்கள் வந்து 48 பொருட்கள் செய்யும்போது, 6 ஆண்கள் அத விட கம்மியா தான் செய்ய முடியும். சரியா? அதானே உண்ம. ஸோ அப்ப இங்க ஆட்களும் குறையுது, இங்க உற்பத்தியும் குறையுது. அப்ப இது நேர்மாறலா இருக்கு. அப்ப இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அப்படியே வந்து ஆப்போசிட்ல எடுத்துக்கணும். எப்படி ஆப்போசிட்? 6/24ன்னு எடுத்துக்கிறணும். இங்க இருக்கு பார்த்தீங்களா? 6/24. 6/24ன்னு எடுத்துக்கிட்டு இன்டூ 48. இன்டூ 48ங்கிறத நம்ம அந்த சைடு வந்து போட்டுக்கிறணும். ஏன்னா, எக்ஸ் வந்து நம்ம எடுக்க தேவையில்ல. வெறும் 48ங்கிறத மட்டும் எடுத்தா போதும். அப்ப திரும்ப இன்டூ இங்க இந்த நாட்களுக்கு இப்ப கண்டுபிடிக்கணும். இப்ப 12 நாட்கள்ல நம்மளுக்கு 47 பொருட்கள் கிடைக்குது அப்படின்னா, 6 நாட்கள்ல அத விட கம்மியான பொருட்கள் தான் கிடைக்கும். ஸோ, அப்ப நாட்களும் குறையுது, இங்க பொருள்களும் குறையுது. அப்ப இது வந்து நேர்மாறல். அப்ப ஆப்போசிட்டா எடுக்கணும். அப்ப எப்படி எடுக்கணும்? 6/12 அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா? ஸோ, அப்ப இந்த இடத்துல பாருங்க. எப்படி கழியும்? இங்க ஓர் 6 6, இங்க ஈர் 6 12. 1 6 ஆர் 6, 2 6 ஆர் 12. ஓகேவா? அதே மாரி இங்க 1 6 ஆர் 6, 4 6 ஆர் 24. ஓர் 6 6, 4 6 24. அதுக்கப்புறம் இங்க 48 இருக்கா? ஸோ இந்த 48 எப்படி அடிக்கலாம்? இந்த 2 டேபிள்ல அடிங்க. ஒரு 2 2. இங்க 4க்கு வந்து 2, 8க்கு ஒரு 4, 24. திரும்ப வந்து இங்க
ஒரு 4 இருக்கு. இங்க வந்து 24 இருக்கு. இது 1 நாளா 4, 6 நாளா 24. 1 4s are 4, 6 4s are 24. அப்ப எத்தனை நாட்கள் தேவை? 6 நாட்கள் வந்து தேவை. 6 டேஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? 6 டேஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேர்ட் சம். தேர்ட் சம்ம பொறுத்தவரைக்கும், ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14400 சோப்புகள் தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ அத எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படின்னு பாருங்க. ஒரு சோப்பு தொழிற்சாலை இருக்குங்க. அங்க வந்து இங்க என்னென்ன ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 15 மணி நேரம், எக்ஸ்ட்ரா 3 மணி நேரம் சேர்த்தோம்னா, அப்ப 15 பிளஸ் சாரி ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப 15 மணி நேரம் ஆல்ரெடி வேலை பார்க்குறாங்க. அதோட கூடுதலா ஒரு 3 மணி நேரம் வேலை பார்த்தா எவ்வளோ வரும்ங்கிறத கேட்குறாங்க. அப்ப 18 மணி நேரம் அப்படிங்கிறத நீங்க தனியா எடுத்து வச்சுக்கிறணும். கொஸ்டின் பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. சரியா கொஸ்டின வந்து ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ப இங்க வந்து நம்மளுக்கு மணி நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து என்ன இருக்கு? நம்மளுக்கு சோப்புகள் இருக்கு. சோப்புகள் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நாட்கள். நாட்கள் தான் வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப 15 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கப்பா. 9600 சோப்பு வந்து செய்றாங்கப்பா. எத்தன நாட்கள்ல செய்றாங்க? 6 நாள்ல வந்து செய்றாங்க. சரியா? இதே மாரி இப்ப கூடுதலா ஒரு 3 மணி நேரம். இப்ப 18 மணி நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்னா, 14400 சோப்பு செய்றதுக்கு எத்தன நாள் தேவைப்படும்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ, இங்க எத்தன நாள் தேவைப்படும் அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் நம்ம பார்ப்போம் பாருங்க. இப்போ பாருங்க. இப்ப இந்த காலம்ல தான் எக்ஸ் இருக்கு. இங்க நாட்கள் அப்படிங்கிற காலம்ல எக்ஸ் இருக்கு. ஸோ, அப்ப இங்க இது 2த்துக்கும் நம்ம நேர்மாறல், எதிர்மாறல் எடுக்கணும். மணி நேரத்துக்கும், நாட்களுக்கும் நேர்மாறல், எதிர்மாறல் எடுக்கணும். ஓகேவா? ஸோ, இப்ப 15 மணி நேரத்துக்கு 6 நாட்கள் ஆகுது. 15 மணி நேரம் வேலை பார்த்தாலே அப்படின்னா, 18 மணி நேரம் வேலை பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் கம்மியான நாட்கள் போதும்ல. புரியுதா உங்களுக்கு? 15 ஹவர்ஸ் வந்து கூடும்போது நாட்கள் குறையும்ல. கூட நீங்க வந்து 3 மணி நேரம் வேலை பார்க்குறீங்கன்னா, கம்மியான டயத்திலேயே அந்த வேலைய முடிச்சிடலாம். கரெக்ட்டா? ஸோ, அப்ப இங்க ஹவர்ஸ் வந்து கூடுது. அப்ப நாட்கள் வந்து குறையும். அப்ப இது வந்து எதிர்மறைல இருக்கு. ஸோ, இப்ப அத வந்து எப்படி எடுக்கணும்? நம்ம டைரக்ட்டா எடுத்துக்கணும். 15/18 அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இன்டூ 6 சரியா? இந்த 6 இங்க போட்டிருக்க 6 வந்து இங்க போட்டுக்கிறணும். 15 இன்டூ 6 15/18 இன்டூ 6 ஓகேவா? ஸோ இன்டூ அடுத்து இந்த சோப்புக்கும், இந்த இதுக்கும் வந்து நம்ம நேர்மாறல், எதிர்மாறல் எடுத்தோம்னா, 9600 சோப்பு தயாரிக்கவே 6 நாட்கள் ஆகுது அப்படின்னா, 14400 சோப்பு தயாரிக்க இன்னும் கூட தான் ஆகும். சரியா? அப்ப இதுவும் இன்கிரீஸ் ஆகுது, இதுவும் இன்கிரீஸ் ஆகுது. அப்ப இத வந்து நம்ம ஆப்போசிட்டா எடுத்துக்கிறணும். நேர்மாறல்ல இருக்கு. ஓகேவா? ஸோ தனியா உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு தனியா போடுறேன் பாருங்க. 15/18 இன்டூ 6 இன்டூ மேல என்ன 9600 14400ன்னு இருக்கா? இது 2மே நேர்மாறலா இருக்கிறனால, இதுவும் நேர்மாறலா இருக்கு, இதுவும் நேர்மாறலா இருக்கிறதுனால, நம்ம ஆப்போசிட்டா எடுத்துக்க போறோம். ஸோ அப்ப எப்படி வரும்? 14400 டிவைடட் பை 9600ன்னு வரும். ஓகேவா? 600ன்னு வரும். ஆல்ரெடி சொன்ன மாரி 2 ஜீரோவையும் முதல்ல கிளியர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 டேபிள் இருக்கா? 6 டேபிளால ஆகும். ஸோ ஒரு 6 6 இங்க கீழ வாங்க. இந்த 9க்குள்ள எத்தன 6 இருக்கு? ஒரு 6 இருக்கு. பேலன்ஸ் 3. 3 பக்கத்துல ஒரு 6. 36க்கு வந்து 6. 6ஆ 36. 6 6ஆ 36. அப்ப 1 6 ஆர் 6, 16 6 ஆர் 96 அப்படிங்கிறது வந்துரும். ஓகேவா? ஸோ இப்ப அடுத்து இங்க நம்மளுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்து இப்ப நம்ம 8 டேபிள்ல அடிப்போம். சரிங்களா? இங்க 16 இருக்கா? 8 2ஆ 16. 8 2s ஆர் 16. இங்க வந்து 8 டேபிளுக்கு வாங்க. இப்ப 14க்குள்ள இந்த 14 எடுத்துக்கோங்க. 14க்குள்ள எத்தன 8 இருக்கு? ஒரு 8 இருக்கு. அப்போ 1 போட்டுக்கோங்க. ஓகேவா? மிச்சம் எவ்வளோ இருக்கு? 14ல 8 போனா 6 இருக்கு. 6 பக்கத்துல ஒரு 4. 64. 8 8ஆ 64. ஓகேவா? சாரி 18. ஓகேவா? இதான் வந்து இங்க குடுத்துருக்கோம். இந்த இடத்துல 18 இருக்குப்பா. இது கிடையாது. இத அடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல 18 இருக்கு. இத நம்ம அடிச்சு சரியா? 8 2s ஆர் 16, 18 2s ஆர் 144 அப்படிங்கிற மாரி 18 அதாவது 18 8s ஆர் 144 அப்படிங்கிற மாரி நம்ம அடிச்சிருக்கோம். சரியா? ஸோ இப்ப இது வந்து இங்க இந்த 18யும் இந்த 18யும் அடிச்சு விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த 18ம் இந்த 18ம் அடி ஆயிரும். அப்ப இங்க பேலன்ஸ் வந்து என்ன இருக்கு? 15/2ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 1 இத வந்து அடிச்சோம் அப்படின்னா 7.5ன்னு வரும். ஓகேவா? அப்ப எத்தன நாட்கள் தேவை அப்படின்னா 7 1/2 நாட்கள் வந்து தேவை.
அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? 7 1/2 நாட்கள் வந்து தேவை அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த இடத்துல ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. 7 இன்டூ 1/2 அப்படிங்கிற மாரி குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டினும் கூட. சரியா? ஸோ இத வந்து நீங்க கவனமா பார்க்கணும். இப்ப 9 சிலந்திகள் 9 வலையை 9 நாட்களில் பின்னுகிறது எனில், ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்களில் பின்னும்? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? சிலந்திகள் எடுத்துக்கோங்க, வலை எடுத்துக்கோங்க, நாட்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 9 சிலந்தி 9 வலைய 9 நாள்ல பின்னுது. ஒரு சிலந்தி ஒரு வலைய எத்தன நாட்கள்ல பின்னும்? அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இங்க தான் வந்து எக்ஸ் இருக்கு. ஸோ அதே மாரி நம்மளுக்கு இங்க எடுங்க. அதே மாரி இங்க நேர்மாறல், எதிர்மாறல் எடுங்க. ஓகேவா? ஸோ அப்ப இப்படி பார்த்தோம் அப்படின்னா, 9 சிலந்தி 9 நாட்கள் ஆகும்போது, ஒரு சிலந்திக்கு அத விட அதிகமா தான் ஆகும். ஸோ இப்ப இங்க வந்து குறையுது, இங்க வந்து கூடுது. இங்க 9 சிலந்தி 1 சிலந்தி ஆகுது. இங்க 9 நாட்கள் ஒரு ஒரு 9 சிலந்திக்கு 9 நாள் தேவைப்படும்போது, ஒரு சிலந்திக்கு அதிகமான நாட்கள் தான் தேவைப்படும். அப்ப இன்கிரீஸ் ஆகுது. இது எதிர்மாறலா இருக்கு. ஸோ அப்படியே டைரக்ட்டா எடுத்துக்கோங்க. 9/1 இன்டூ 9 இன்டூ வலைகள பாருங்க. நாட்களையும், வலைகளையும் பார்த்தோம்னா, இங்க 9 வலை பின்றதுக்கு 9 நாட்கள் ஆகுது அப்படிங்கிறம்போது, ஒரு வலை பின்றதுக்கு அத விட குறைந்த நாட்கள் தான் தேவைப்படும். சரியா? இங்க வலையினுடைய அளவு வந்து குறையுது. வலையினுடைய அளவு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க இந்த காலம வந்து ஞாபகம் வச்சுக்கவே கூடாது. எப்போ எந்த 2 காலம் நம்ம எடுக்கிறோமோ, அந்த 2 காலம் மட்டும் தான் நம்மளுக்கு கான்வர்சேஷன்ல இருக்கணுமே தவிர, இன்னொரு காலம நம்ம கண்டுக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ அது ரொம்ப மெயின். இப்ப 9 வலைகள் பின்றதுக்கு வந்து 9 நாட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறம்போது, ஒரு வலை பின்றதுக்கு அத விட கம்மியான நாட்களே போதும். கரெக்ட்டா? ஸோ இங்க வலையினுடைய எண்ணிக்கையும் குறையுது. இங்க நாட்களும் குறையுது. அப்ப 2மே வந்து நேர்மாறலா இருக்கும்போது, இத ஆப்போசிட்டா நம்ம எடுத்துக்கிறணும். அப்ப 1/9ன்னு எடுத்துக்கிறணும். இப்ப இத எப்படி அடிச்சு குடுப்பீங்க? இங்க ஒரு 9, இங்க ஒரு 9 கேன்சல். இந்த 1, இந்த 1 முடிஞ்சுச்சு. அப்ப 9 மட்டும் தான் இருக்கு. அப்ப 9 நாட்கள் 9 நாட்கள் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்க கன்ஃப்யூஸ் ஆவீங்க. இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். சரியா? 9 சிலந்திகள் 9 வலைய 9 நாள்ல பின்னுது அப்படின்னா, ஒரு சிலந்தி ஒரு வலைய 1 நாள்ல பின்னிரும் அப்படின்னு டக்குன்னு 1ன்னு போட்டு வந்துர்றீங்க. அப்படியே உங்களுக்கு வந்து மார்க் போயிரும். சரியா? ஸோ ரொம்ப கவனமா பண்ணணும். 9 சிலந்தி 9 வலைய ஒவ்வொரு சிலந்தியும் தனித்தனியா ஒவ்வொரு வலைய 9 நாளைக்கு உட்கார்ந்து பின்னுது. புரியுதா? 9 சிலந்திக்கும் கையில ஒவ்வொரு வலைய குடுத்துட்டாங்க. 9 வல. 9 நாள் பின்னுது. அப்போ ஒவ்வொரு சிலந்தியும் 9 நாள் பின்னுது. கரெக்ட்டா? அப்ப ஒரு சிலந்தி ஒரு வலைய 9 நாள் பின்னும். அதுதான் வந்து கான்செப்ட். புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து 5த் கொஸ்டின். 5வது கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் 14 அச்சு கோர்ப்பவர்கள் பக்கங்களை இந்த கொஸ்டினும் கொஞ்சம் மிஸ்டைப் ஆயிருக்கு. நான் இதையும் வந்து உங்களுக்கு போட்டு விடுறேன். 14 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோர்ப்பவர்கள் தேவை? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இத வந்து நான் இங்க உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு அச்சு கோர்ப்பவர்கள் ஆன் வந்து எடுத்துக்குவோம். அடுத்து மணி நேரம். ஓகேவா? அடுத்து பக்கங்கள். இப்ப என்ன சொல்றாங்கன்னா 16 டைப்பிஸ்ட் இருக்காங்களாம். 16 அச்சுக்கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்துல 70 பக்கங்கள வந்து முடிச்சுட்டாங்களாம். ஓகேவா? ஸோ எத்தன அச்சுக்கோர்ப்பவர்கள் இருந்தா, நம்மனால 10 மணி நேரத்துல 100 பக்கங்கள முடிக்க முடியும்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ் இங்க. சரியா? ஸோ இதுக்கும் நம்ம நேர்மாறல், எதிர்மாறல் கண்டுபிடிக்கணும். இதுக்கும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கரெக்ட்டா? ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். இப்ப 5 மணி நேரம் 14 அச்சுக்கோர்ப்பவர்கள் வந்து 5 மணி நேரம் தேவைப்படும்போது, அப்ப 10 மணி நேரம் இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் குறைவான ஆட்கள் இருந்தாலே போதும். சரியா? ஆட்கள் வந்து நேரம் வந்து அதிகமாகும்போது ஆட்கள் வந்து குறையும். ஆட்கள் அதிகமானா நேரம் வந்து குறையும். இதான் வந்து கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ இப்ப டைம் வந்து இன்கிரீஸ் ஆகுது. ஸோ அப்ப ஆட்கள் வந்து கம்மியான ஆட்கள் இருந்தா போதும். அப்ப இது வந்து எதிர்மாறல்ல இருக்கு. ஸோ இத அப்படியே வந்து நம்ம டைரக்ட்டா எடுத்துக்கலாம். 5/10 இன்டூ 14 அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த பக்கங்களுக்கும், அச்சுக்கோர்ப்பவர்களுக்கும் நம்ம வந்து நேர்மாறல், எதிர்மாறல் எடுத்தோம் அப்படின்னா, 14 பேர் சேர்ந்து 70 பக்கங்கள ரெடி பண்றாங்க. அப்ப 100 பக்கங்கள ரெடி பண்றதுக்கு இன்னும் அதிகமான ஆட்கள் தான் தேவைப்படுவாங்க. ஸோ அப்ப இங்க பக்கங்களும் கூடுது, இங்க ஆட்களும் கூடுறாங்க. ஸோ அப்ப இது வந்து இதுவும் நேர்மாறல்ல இருக்கு. ஸோ இதையும் நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கிறணும். ஸோ அப்ப 70/70 100 வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா 100/70 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறணும். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் 0வ ஃபர்ஸ்ட் அடிச்சு விட்டுருங்க. இந்த 10யும் இந்த 10யும் கேன்சல் பண்ணிருங்க. 1 7 7 2 7 14 1 7 7 2 7 14 சரியா? அப்ப 5 இன்டூ 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப எவ்வளோ? 5 இன்டூ 2 வந்து 10 சரியா? 10 பேர் இருந்தா போதும். அதே 10 பேர் இருந்தா முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரியா? அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 6வது கொஸ்டின். ஒரு அச்சு இயந்திரம்
300 பக்கங்களை கொண்ட ஒரு பக்கத்தை ஒரு அச்சு இயந்திரம் 300 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை 1 நிமிடத்தில் 30 பக்கங்கள் என அச்சிடுகிறது. அவ்வச்சு இயந்திரம் அதே புத்தகத்தை 1 நிமிடத்தில் 25 பக்கங்கள் என அச்சிட்டால், அச்சிட்டு முடிக்க எத்தனை நிமிடங்கள் ஆகும்? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, நல்லா பாருங்க. இத வந்து நம்ம 2 இதா வந்து செய்யணும். 2 பார்ட்டா வந்து செய்யணும். இது மெத்தட் எப்படி இருக்கும்னா, நம்ம நேத்து செஞ்சோம் பார்த்தீங்களா? நேர்மாறல், எதிர்மாறல் அதே மெத்தட்ல இருக்கும். ஆனா வந்து நம்ம 2 இதுல வந்து செய்யணும். ஓகேவா? ஸோ 2 டைப்பா வந்து இத வந்து நம்ம பிரிச்சு செய்யணும். அது எப்படிங்கிறது சொல்றேன் கேளுங்க. இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 1 நிமிஷத்துக்கு 30 பக்கம் அப்படிங்கிற ஸ்பீட்ல டைப் பண்ணா 30 பக்கங்கள் அப்படிங்கிற டைப்ல ஸ்பீட் பண்ணா 300 பக்கங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டைம் வந்து ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இங்க நிமிடங்களும், பக்கங்களும் வந்து நம்ம குடுத்துருக்காங்க. நம்ம 2 வந்து தனித்தனியா எடுக்கணும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 நிமிஷத்துக்கு 30 பக்கங்கள் அப்படிங்கிற வேகத்துல டைப் பண்ணுச்சு அப்படின்னா, அப்படிங்கிற வேகத்துல வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா, 300 பக்கங்கள் ரெடி ஆகுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்து 1 நிமிஷத்துக்கு 25 பக்கங்கள் அப்படிங்கிற வேகத்துல பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா, அதே மாரி 300 பக்கங்கள் தயாரிக்க நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்ப நேத்து மாரி நம்ம இத வந்து எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பக்கங்கள் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இல்ல நிமிடங்கள் கூட போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிமிடங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து பக்கங்கள் எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு 30 பக்கம் அப்படின்னு அடிச்சுச்சுன்னா, அப்ப எத்தன நிமிஷத்துக்கு 300 பக்கம் கிடைக்கும்னு கேட்கறாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ். ஸோ இங்க பக்கங்கள் வந்து அதிகமாகுது. இங்க டைமும் அதிகமாகும். ஓகேவா? ஸோ அப்ப இத வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல நம்ம எடுக்கணும். நேத்து எடுத்த மாரியே எடுக்கணும். அப்ப 300 இன்டு 1 ஈக்குவல் டூ 30 இன்டு எக்ஸ். ஓகேவா? 30 எக்ஸே எடுங்க. 300 1 எடுங்க. இப்ப இந்த 0 கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 10 3 30 சரியா? அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 10 நிமிடங்கள் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரியா? 10 நிமிடங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். இங்க 2 ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து இப்ப 1 நிமிஷத்துக்கு 30 பக்கங்கள் அப்படிங்கிற ஸ்பீட்ல அடிச்சுச்சு அப்படின்னா, 300 பக்கங்கள் அடிக்க 10 நிமிஷம் இருந்தா போதும். இப்ப இதுவே 1 நிமிஷத்துக்கு வெறும் 25 பக்கங்கள் தான் அடிக்குதுப்பா. அப்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப 1 நிமிஷத்துக்கு 25 பக்கம்னா, 300 பக்கத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஸோ இப்ப இங்கேயும் வந்து பேஜஸ் வந்து கூடுது. நிமிஷமும் வந்து கூடும். அப்ப இதுவும் நேர்மாறலா இருக்கு. அப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் எடுக்கணும். சரியா? ஸோ அப்ப 25 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டூ 300 இன்டு 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, 5 ஆல் அடிங்க. 5 5 25. இங்க நம்ம பார்த்தோம்னா 6 5 30 பக்கத்துல ஒரு 0. திரும்ப 1 5 இங்க வந்து 12. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 12 நிமிடங்கள் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த சம் போலாம். 7த் சம்ம பொறுத்தவரைக்கும் 15 வேலையாட்கள் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சாலையை 4 மணி நேரத்தில் அமைப்பர் எனில், எத்தனை வேலையாட்கள் 8 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை 8 மணி நேரத்தில் அமைப்பர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க நம்ம என்னென்ன எடுக்க போறோம்? வேலையாட்கள், கிலோமீட்டர், அதுக்கப்புறம் வந்து மணி நேரம். இதான் வந்து நம்ம எடுக்க போறோம். ஓகேவா? இப்ப 15 வேலையாட்கள் 4 கிலோமீட்டர் ரோட 4 மணி நேரத்துல போட்டாங்கப்பா. எத்தனை வேலையாட்கள் 8 கிலோமீட்டர் ரோட 8 மணி நேரத்துல போட முடியும்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ வேலையாட்களும் கிலோமீட்டருக்கும், அதுக்கப்புறம் வேலையாட்களுக்கும் மணி நேரத்துக்கும் நம்ம நேர்மாறல், எதிர்மாறல் எடுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு இங்க எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்ப 15 பேரு 4 கிலோமீட்டர் ரோடு போடும்போது, 8 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு இன்னும் கூடுதல் ஆட்கள் தான் தேவை. சரியா? இங்க கிலோமீட்டர் இன்கிரீஸ் ஆகுது. வேலை அதிகமாகும்போது, வேலை ஆட்களும் நம்மளுக்கு அதிகமா தேவைப்படுவாங்க. ஸோ அப்ப 2மே வந்து இன்கிரீஸ் ஆகுது. அப்ப இது வந்து நேர்மாறலா இருக்கு. இத ஆப்போசிட்டா எடுத்துக்கோங்க. 8/4ன்னு எடுத்துக்கோங்க. இன்டூ இந்த 15 வந்து நம்ம இங்க போடணுமா? 15. அடுத்து இங்க பாருங்க. இந்த வேலையாட்களுக்கும், மணி நேரத்துக்கும் நம்ம கணக்கு பண்ணோம்னா, 15 வேலையாட்கள் 4 மணி நேரத்துல முடிச்சுட்டாங்க அப்படின்னா, 8 மணி நேரம் டைம் இருந்துச்சு அப்படின்னா, அத விட கம்மியான வேலையாட்கள் இருந்தா போதும். ஸோ இங்க இங்க வந்து இன்கிரீஸ் ஆகுது. இங்க டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படிங்கிறம்போது இது எதிர்மாறலா இருக்கு. இத அப்படியே எடுத்துக்கோங்க. 4/8 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது எப்படி அடியாகும்? இங்க ஒரு 8, இங்க ஒரு 8, இங்க ஒரு 4, இங்க ஒரு 4. அப்ப பேலன்ஸ் 15. அப்ப 15 பேர் நம்மளுக்கு இருந்தா 15 வேலையாட்கள் இருந்தா 8 கிலோமீட்டர் ரோட 8 மணி நேரத்துல போட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின். 8வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் எத்தனை நாட்கள்ல செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இத இப்ப நம்ம இப்ப எப்படி எடுத்துக்கலாம்? மீட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீளத்துக்கு வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் பெண்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். சரியா? ஸோ இங்க என்னென்ன குடுத்துருக்காங்க? 180 மீட்டர் நீளம். ஓகேவா?
180 மீட்டர் நீளத்த 15 பெண்கள் வந்து எத்தனை நாட்கள்ல? 12 நாட்கள்ல ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவே 512 மீட்டர் நீளமுள்ள பாய 32 பெண்கள் வந்து எத்தனை நாட்கள்ல ரெடி பண்ணுவாங்க? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இதுதான் வந்து எக்ஸ். ஸோ நம்ம மீட்டருக்கும், நாட்களுக்கும் நம்ம நேர்மாறல், எதிர்மாறல் கண்டுபிடிக்கணும். பெண்களுக்கும், நாட்களுக்கும் நேர்மாறல், எதிர்மாறல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 2த்துக்குமே கண்டுபிடிக்கணும். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் மீட்டருக்கு பாருங்க. 180 மீட்டர் தயாரிக்கிறதுக்கே 12 நாள் வேணும் அப்படின்னா, அப்ப 512 மீட்டருக்கு இன்னும் அதிகமான நாட்கள் தான் வேணும். ஸோ அப்ப இதுவும் இன்கிரீஸ் ஆகுது, நாட்களும் இன்கிரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்ப இது வந்து நேர்மாறலா இருக்கு. அப்ப நம்ம ஆப்போசிட்டா எடுத்துக்கிறணும். சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஆப்போசிட்டா எடுத்துக்கிறணும். 512 டிவைடட் பை 180 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இன்டூ இங்க 12 அப்படிங்கிறத எடுத்துக்கிறணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இங்க பெண்களையும், நாட்களையும் பார்த்தோம் அப்படின்னா, 15 பெண்களுக்கே 12 நாட்கள் தேவைப்படும்போது, 32 பெண்களுக்கு அதை விட கம்மியான நாட்கள் இருந்தா போதும். சரியா? ஏன்னா ஆட்கள் அதிகமாகும்போது நாட்கள் நம்மளுக்கு குறையும். கரெக்ட்டா? அதான ரூலு. ஸோ அப்ப இங்க வந்து இது வந்து எதிர்மாறலா இருக்கு. அப்ப அப்படிங்கிறம்போது நம்ம அப்படியே எடுத்துக்கிறலாம். 15 சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இத வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். 15/32 அப்படிங்கிறத அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா எதிர்மாறலா இருக்கு. அதனால நம்ம வந்து இத அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இத எப்படி அடிக்கலாம்? 5 டேபிளால அடிங்க. இங்க வந்து 3 3 3 5 ஆர் 15 3 5 15. இங்க வந்து பார்த்தோம்னா 18க்குள்ள எத்தன அஞ்சு இருக்கு? 3 அஞ்சு இருக்கு. மிச்சம் 3 இருக்கா? 3 பக்கத்துல 0 30. அப்ப 6 36 கழிஞ்சிருச்சா? ஸோ அப்ப அடுத்து வந்து எதுல அடிக்கலாம்? 8 டேபிள்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8 டேபிள்ல பார்த்தோம்னா, இங்க 32 அப்ப 4 4 எ 4 8 32 சரியா? 8 4s ஆர் சாரி 8 4s ஆர் 32 4 8 32. இங்க பார்த்தோம்னா 51 இருக்கா? இங்க எத்தனை 8 வரும்? 48 வரும். சரியா? 8 5 40 8 6 48 சரியா? 8 6 ஆர் 48 வரும். அப்ப 6 போட்டுக்கோங்க. 48 பேலன்ஸ் 3 இருக்கு. பக்கத்துல ஒரு 2 இருக்கு. சரியா? அப்ப 8. ஓகேவா? 8 4 32 அப்ப 64 ஓகேவா? ஸோ இதான் வந்து 8 டேபிளால அடிச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்ப அடுத்து வந்து இந்த 4 டேபிளால அடிப்போம். 4 டேபிள் அடிச்சோம்னா, 1 4 4 இங்க 6க்குள்ள எத்தன நாள் இருக்கு? 1 நாள் இருக்கு. பேலன்ஸ் பக்கத்துல 2 4 24. ஸோ அப்ப எத்தன? 1 நாள் ஆல்ரெடி இருக்கு. அப்ப 24 அப்பனா 6 ஓகேவா? 16 அப்படிங்கிறது வரும். அடுத்து இங்க வாங்க. இந்த 16 இருக்கட்டும், இந்த 3 இருக்கட்டும். இங்க பாருங்க. இங்க 12 இருக்கு, இங்க 36 இருக்கா? இது 2மே அடி ஆகுமா? அப்ப 1 12 12, 3 12 36. 1 12s ஆர் 12, 3 12s ஆர் 36 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அடுத்து வந்து இந்த 3யும் அடிச்சிருங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இந்த 16 மட்டும் தான். ஸோ அப்ப ஆன்சர் அப்படிங்கிறது வந்து 16 நாட்கள் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? 16 நாட்கள்ல பாய்கள வந்து பின்னி முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரி, ஓகே. இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. நான் இதுக்கான ஹோம் ஒர்க் சம்ஸ் வந்து நாங்க நெறையா வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம வந்து கொஞ்சம் குடுக்க பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் ஒரு சில வேலைகள் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் நாங்க செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, கொஞ்சம் டைமிங் வந்து முன்ன பின்ன போகுது. ஸோ யாரும் வந்து தப்பா எடுத்துக்க வேணாம். மெசேஜஸ் வந்து தயவு செஞ்சு சொல்றோம். எல்லாருமே வந்து ரிப்பீட்டடா பண்ணாதீங்க. ஒரு சில டிலே ஆகுது அப்படின்னா, நாங்களே வந்து சொல்றோம். ஓகேவா? இனிமே டிலே ஆகுது அப்படின்னா, டெலகிராம் குரூப்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஏன்னா, இன்னும் வந்து நெறையா ஸ்டூடண்ட்ஸ் வந்து டவுட் கேட்குறாங்க. அது போக இன்னும் நெறையா ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்படின்னா, ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேட்ச்ல இன்னும் வந்து ஒரு சில பேர் வந்து ஜாயின் பண்ணி பண்ண முடியுமா? அப்படிங்கிறமோ, ஸோ அந்த மெசேஜஸ் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஸோ இந்த மெசேஜஸும் வந்து நெறையா வந்துச்சு. ஸோ அதனால வந்து இனிமே எதுவும் லேட் ஆச்சு அப்படின்னா, நாங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ இந்த 1 வீக் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ ஒரு சில ப்ராசஸ் வந்து ஒரு சில ஒர்க் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதனால தான். ஸோ ஆனா வந்து அதுக்காக கம்ப்ளீட் பண்ணாம விட மாட்டோம். கண்டிப்பா இந்த வாரத்துக்கான ஷெட்யூல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிருவோம். ஓகேவா? ஸோ அத எப்படினாலும் கம்ப்ளீட் பண்ணிருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க குடுத்தத படிச்சுக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப. ஓகேவா? ஸோ இப்ப இதுக்கான சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல வந்து போட்டு விட்டுறோம். ஸோ வீடியோ பார்க்குற பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க டெலகிராம் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். சரியா? டெலகிராம்ல என்ன போடுறோமோ அத தான் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். சரியா? யூடியூப்ல வீடியோ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. டெலகிராம்ல நம்ம என்னென்ன போடுறோமோ அதுதான் வந்து உங்களுக்கான ப்ரொசீஜர். ஓகேவா? சரி, ஓகே. பேட்ச்ல வந்து உங்களுக்கு யாருக்கும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, கீழ நம்ம ஜிபே நம்பர் குடுத்துருக்கோம். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து குடுத்துருக்கோம். அதில கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். கான்டாக்ட்னா கால் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எந்த நம்பருக்கும் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. சரியா? ஏன்னா நம்மளுக்கு கிளாஸ் ப்ராசஸ் இருக்கு. அது இது நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு வேலைகள் இருக்கறனால, நம்மளால கால் வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து மெசேஜ் பண்ணுங்க. வாய்ஸ் மெசேஜா கூட பண்ணுங்க. ஓகேவா? நம்ம வந்து ரிப்ளை பண்ணிர்றோம். ஓகேவா? சரி, ஓகே. தேங்க் யூ. நான் மீண்டும் வந்து உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன்.